கல்யாணத்துக்கு போயிட்டு இருந்ததுல இருந்து யாம்டி ஒரு மாதிரி மூஞ்சி கருத்தாப்புல வச்சிட்டு இருக்க. யாம்டி எதுவும் பிரச்சனையாங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா. நான் கேட்டா ஒண்ணு விட்டு சொல்ல மாட்டேன். இரு சின்ன பண்ணே கூடுதேன். சின்ன பண்ணே என்ன நாலுபடி ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? அதான் தம்பி நானும் கேட்டேன் சொல்லே விட்டக்கா. சரி எதா இருந்தாலும் மனசு விட்டு சொல்லுங்கம்மா. இது பண்ணே கல்யாணத்துக்கு போனோம்ல, அங்க எங்க பெரியப்பா மாமே வந்திருந்தா பாத்துக்கா, ஃபாரின்ல இருக்காம்ல. இப்ப ஏகப்பட்ட சாக்லேட் எல்லாம் கிடைச்சிருக்குமே. சும்மா ஏறி சின்ன பண்ணே, நான் எதையுமே எதிர்பார்க்க மாட்டேன்னு தெரியுமில உனக்கு. நான் சின்ன வயசா இருக்கும்போது எங்க வீட்டுல கொஞ்சம் ஓரளவு வசதி வாய்ப்போட இருந்தோம். எங்க பெரியப்பா வீட்ல நல்லா கஷ்டப்பட்டாங்க. எங்க பெரியப்பா மாவன காலேஜ்ல படிக்க துட்டு இல்லாம அங்கேயும் ஓடிட்டு தெரிஞ்சாவோ. எங்க பெரியப்பா பெரியமா வந்து கேட்கவே இல்ல. ஆனாலும் எங்க அம்மா மனசு கேட்காம பாவம் துட்டுக்கு ஓடி தெரியாதவோ. படிக்கட்டும் படிக்க விடிய பையில நிப்பாட்டி வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா கழுத்துல தாலி செயின் போட்டிருந்தா. அதை அந்த என்ன தெரியுமா செஞ்சா, இந்த தாலியை வந்து மஞ்சள் கயிறுல போட்டுட்டு அந்த செயின் எடுத்து அப்படியே அட வச்சு அப்படியே துட்டை கொண்டு கொடுத்தா. பரவாயில்லையே நாலுபடி எவ்வளவு இறக்கத்தோட செஞ்சிருக்காங்க. பையனை படிக்க வைக்கிறது எவ்வளவு பெரிய புண்ணியம் தெரியுமா? இந்த ஆள் அந்த துட்டை கொண்டு போய் என் பெரியப்பா மாவன எங்க ஐயா கொண்டு போய் சாத்திட்டு இருந்தாரு. இப்ப அவன் படிச்சு பெரிய ஆளாகி பாரியில இருக்கான் குடும்ப குட்டியோட. எங்க அம்மா என்னையும் கண்டுக்கிட்டான். ஆனா கண்டு காணாத மாதிரி நமக்கு தெரியாத அவன் பார்த்தது. அவன் அம்போக்குல யாராட்டலாம பேசுற மாதிரி பேசிட்டு அவன் பொண்டாட்டி பிள்ளையில கூட்டிட்டு அந்த கார்ல ஏறி போறான். அட கடவுளே, எங்க அம்மைக்கு ஒண்ணும் சொல்ல கழியல. வெப்பராளமாட்டி ஒரு மாதிரி வந்துட்டா. ஆமா பின்ன இப்படி இருக்கா? எனக்கு அதுக்கு மேல வெப்பராளம் தாங்க முடியல. அந்தாலும் போகுமா வா அப்படின்னு சொல்லிட்டு நான் அம்புகளை எங்க அம்மையை கூட்டிட்டு வீட்டுல கொண்டு விட்டுட்டு அந்த வாரம் வந்துட்டேன். நாலுபடி சின்ன உதவியா இருந்தாலும் கரெக்டான நேரத்துல செஞ்ச உதவியா நம்ம உசுறு இருக்க வரைக்கும் என்னைக்கு மறக்கப்படாது. ஆனா சில ஆட்கள் அப்படிதான் இருக்காங்க, மறந்துருந்தாங்க. என்ன செய்ய, உலகம் போற போக்கு அப்படி. இப்ப அவன் நல்லா இருக்காம்லடி, நீங்க இப்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருக்கீங்க உங்க அம்மா. அதனால எதுவும் உதவி எதுவும் கேட்டுறோம்னு சொல்லி கூட பயந்து போய் ஓடுவாங்க. அதுவும் சரிதாக்கா, நம்ம எதையும் எதிர்பார்க்க மாட்டான். ஆனா அவங்க அப்படி நினைச்சுக்கிட்டாங்க. நம்ம என்ன செய்ய அதுக்கு? ஒத்தாம் பொதுவா ஒன்னே சொல்லுது நாலுபடி, நம்ம பிள்ளைகளுக்கு ஒண்ணு சொல்லி வளர்க்கணும். நம்ம சின்ன வயசா இருக்கும்போது நமக்கு படிக்கிறதுக்கு உதவி செஞ்சிருப்பாங்க. நம்ம குடும்பம் கஷ்டத்துல இருக்கும்போது நமக்கு பண உதவி செஞ்சிருப்பாங்க. அதே மாதிரி நம்ம கல்யாணத்துல உதவி செஞ்சிருப்பாங்க. சின்ன உதவியா இருந்தாலும் சரிதான். அதை மறக்காம நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்த்தோம்னா அந்த பிள்ளைகளும் நினைக்கும், ஆகா நம்ம அம்மைக்கு யாரெல்லாம் உதவி செஞ்சிருக்காங்க, நம்மளும் நன்றியோட நடந்துக்கணும் அப்படின்னு நினைக்கும். அதே மாதிரி நம்மளும் அதே மாதிரி மத்தவங்களுக்கும் உதவி செய்யணும் அப்படின்னு நினைக்கும். நீ சொல்றது 100க்கு 100 சரி சின்ன பண்ணு. கண்டிப்பா நம்ம பிள்ளைகளுக்கு அதெல்லாம் சொல்லி எடுத்து வளர்க்கணும். எப்பா இப்பதான் மனசு விட்டு பேசணும்னு நம்ம நாலுபடிக்கு முகம் அப்படி சொல்லி சொல்லிக்குத பட்டு. அதுக்கு மேல சூப்பர். ஏ பாவி மக்கா, இப்படியாக்க நடக்குமா வீட்ல? ஆமாட்டி, என்ன செய்யன்னு தெரியாம நானும் மண்டைய குழம்பிட்டு கிடக்கேன். ஏக்கா கவலைப்படாதக்கா, சின்ன பண்ண கூப்பிடுறேன். மன விட்டு பேசினாலே சரியா போயிரும். அண்ணா போறேன். ஏ சின்ன பண்ணு, என்ன சின்ன பண்ண கல்யாணம் விட பால் கைப்பு விடு நாலுபடி. புஷ்பக்கா ஏன் ஒரு மாதிரி இருக்க? புஷ்பாக்கா வீட்ல சின்ன பேகலாம். அதான் வாங்கிட்ட மன விட்டு பேசினா கொஞ்சம் ஏதாவது ஒரு முடிவு கிடைக்கும்ல அப்படின்னு நினைச்சு தான் கூப்பிட்டேன். என்னக்கா எதுவா இருந்தாலும் மனசு விட்டு சொல்லுக்கா. டி, என் மாமியாரி சும்மா இருந்தாலும் என் மைனி காரி இறக்கி விட்டுருக்கா. என்னன்னா இருக்கதே ஒரு வீடு, அதை முழுசாட்டு என் குழந்தைக்கு எழுதி கொடுத்துடணுமா. நாங்க எங்கேயாவது வேற ஏதாவது வீடு பார்த்து எடுத்து இருந்துக்கணுமா. என்னக்கா சொல்லுத? வீட்டுக்கு சின்ன பையன் அவன் நல்லா செல்லமா வளர்ந்தானா. அதனால பாவம் உலகம் தெரியாதவன். அதனால அவனுக்கே வீட்டை எழுதி கொடுத்துருக்கியா. அண்ணன் நீ விட்டு கொடுத்துப்போ, உனக்கு நீ பெரியவன் தானே, எங்கேயாவது ஒரு இடத்த வாங்கி வீட போட்டுக்கோ, நீ தான் வேலை பார்க்கல அப்படி இப்படின்னு எனக்கு அவனை சொல்லுதாவோ. சின்ன பண்ணு இதே மாதிரிதான் சில வீடுகள்ல மூத்தவனுக்கு வீட்டை கொடுத்துரு, அவன் வீட்டோட இருப்பான். அதனால இளையவன் நீ வீட்டை விட்டு வெளியே போய்க்கப்பா, ஏதாவது இடத்த வாங்கிக்கா, நீ அங்க வீடு போட்டு இருந்துக்கா அப்படின்னு சொல்லி வெளியே தள்ளி விட்டுறது. எதுவா இருக்கட்டும், அண்ணனா தம்பியோ ரெண்டு பேரும் ஒரே வீட்டுல தானே பிறந்தாங்க, ஒரே மாதிரி தானே பார்க்கணும். அதுதான் பிரச்சனையா இருக்கு. யாரா இருந்தாலும் ரெண்டு பேரும் சரிக்கு சமம் தானே. அப்படிதான் நடத்தணும். அந்த தாயும் அப்படிதான், கூட பிறந்தவளும் அப்படிதான். யாரா இருந்தாலும் அண்ணன் தம்பிக்குள்ள ஒத்துமையை தான் ஏற்படுத்தணுமே தவிர தாயோ தகப்பனோ கூட பிறந்த அக்காவோ தங்கச்சியோ இப்படி அண்ணன் தம்பியை பிரிச்சு விடக்கூடிய வேலையை பார்க்க கூடாதுக்கா. ரெண்டு பேரும் ஒரே வயித்து பிள்ளைகள் தான். அதனால ஒண்ணு போல தான் பார்க்கணும். இதுல அவனை பிடிக்கும் இவனை பிடிக்கும், அதனால நீ வீட்டை கொடுத்துரு அப்படின்னு சொல்லப்படாதுக்கு. யாரா இருந்தாலும் சரிதான், ரெண்டா பங்கு வச்சு தானே வரலாம் செய்யுது. குடும்பத்துக்கே ஆவாது பத்துருங்க. நம்மளே அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை மூட்டிட்டாப்ல இருக்கும். வரோம் அண்ணன் தம்பிக்குள்ள மனக்கசப்பு வரதனக்கா செய்யும். அண்ணனுக்கு மட்டும் கொடுக்காவல, தம்பிக்கு மட்டும் கொடுக்காவல சொத்தை அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு பிரிவினை வந்துரும். ஏக்கோ ரெண்டு பிள்ளைனா ஒரு பிள்ளைய பெற்றிருக்கோம், ஒரு பிள்ளை தவிட்டுக்காக விலைக்கு வாங்கியிருக்கோம். அப்படி சொல்லி சின்ன பண்ணு ரெண்டு பிள்ளைகள் ரெண்டு கண்ணு மாதிரி நினைக்கணும். ஒரு கண்ணு போய் ஒரு கண்ணு இருந்தா ஒத்துக்கிடுவோமா? அந்த மாதிரிதான் நம்மளே பிரிவினையை உண்டு பண்ண வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வரக்கூடியவ எப்படி ஒத்துமையா இருக்கணும் நம்ம எதிர்பார்க்க முடியும்? உறவு அண்ணன் தம்பி விட்டு கொடுத்து போகணும்னு நினைச்சா கூட வரக்கூடியவர்களுக்கு மனசு வரதானே செய்யும். அதுக்கப்புறம் குடும்பம் ரெண்டா தான் நிக்கும். ஒரு கண்ணுல வெண்ணையும் ஒரு கண்ணுல சுண்ணாமும் வைக்கப்படாதுக்கா யாரா இருந்தாலும். சில வீடுகள்ல அப்படிதானே நடக்கு. நம்மளே இப்படி அண்ணன் தம்பி பிரிச்சு விட்டோம்னா கடைசியில எப்படிக்கா பாசம் வரும் அண்ணன் தம்பின்னு? உறவு வந்தவன் ரெண்டா இருந்த விட நாளா பிரிச்சுட்டு போயிருவா. நிறைய பேர் கேட்டு பார்த்தா தெரியுங்க, அண்ணன் தம்பி அப்படி பாசமா இருப்பாங்க, ஊரே வைக்க முடி. ஆனா சின்ன சொத்து தகராறுல அப்படி குடும்பமே நாலா பக்கம் செதறி கிடக்குங்க. உண்மையிலே இது இடியாப்பு சிக்கலான கதை தான். ஆனா குடும்பத்துல இருக்க பெரியவங்க கண்டிப்பா இதுக்கான தீர்வு அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்க நாலு அறிஞ்சவங்க. ஒவ்வொரு குடும்பத்திலயும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும். அதுக்கு தகுந்தாப்புல பேசி எடுத்து நல்லபடியா சொத்தை பிரிச்சு சமாதான முறையில போயிட்டோம்னா எந்த பிரச்சனையும் இல்லக்கோ, குடும்பமும் சந்தோஷமா இருக்கும். கவலைப்படாதக்கோ, எல்லாரையும் கூப்பிட்டு சண்டை வந்து போடாத. ஆனா எல்லாத்தையும் பொறுமையா உன் தரப்பு நியாயத்தை எடுத்து வை. எல்லாரும் கண்டிப்பா புரிஞ்சுக்கிடுவாங்க. அதுவும் சரிதான். எல்லாத்தையும் கூட்டிட்டு இன்னைக்கு என் தரப்பு நியாயத்தை எடுத்து சொல்லுதே பொறுமையாட்டு இன்னைக்கு எல்லாத்துக்கும் ஒரு விட கிடைச்சிரும். சொந்தங்களே, இந்த பிரச்சனைகளை பத்தி நீங்க என்ன நினைக்கீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி வேற ஏதாவது டாபிக்க பத்தி மன விட்டு பேசணும்னு சொன்னாலும் நீங்க சொல்லுங்க, நாங்க பேசுறோம். என்ன பண்ணுகிட்ட மன விட்டு பேசுறது இது உங்களுக்கு பிடிச்சிருக்கான கமெண்ட்ல சொல்லுங்க சொந்தங்களே.